திவ்யா செந்தமிழ். ஸோ இப்போ என் கூட வந்து சுஜிதா இருக்காங்க. சுஜிதா வந்து இங்கே பிசிடி யூனிவர்சிட்டியில் ஃபர்ஸ்ட் இயர் மெடிசன் படிக்கிறாங்க. யூ இன்ட்ரடியூஸ் யுவர் செல்ஃப் சுஜிதா. ஹாய், என் பேர் சுஜிதா. நான் போடி நாயக்கனூர் தேனி டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வந்திருக்கேன். சுஜிதா லைக் எந்த ஸ்கூலில் படிச்சிங்க சுஜிதா? நான் போடியில் இந்த ஸ்பைஸ் வேலி பப்ளிக் ஸ்கூல்னு ஒரு ஸ்கூலில் சிபிஎஸ்சி கரிக்குலமில் படிச்சிட்டேன். ஓகே. எப்போ 12th படித்தீங்க? 2023 பாஸ் அவுட். 1 இயர் ட்ராப் பண்ணி நீட் படிச்சிங்க, கரெக்டா? ஸோ நீட் எங்கே படிச்சிங்க? வீட்லேயே செல்ஃப் ஸ்டடி? இல்லை மேம், கேரளா நீட் அகாடமின்னு ஒரு இன்ஸ்டியூட்டில் பண்ணேன். அங்கே போடியிலே? தேனியில். சரி, ஓகே. ஸோ எதனால் அப்ராட்? ஃபர்ஸ்ட் கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்கும் 572 ஸ்கோர் இருந்துச்சு. நீட் ஸ்கோர்? ஆமாம். அதை மென்ஷன் பண்ணுங்க. என்ன நீட் ஸ்கோர் உங்களுக்கு? 572. ஏன்னா வந்து லைக் இங்கே பிசிடியூவில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீட் நல்ல ஸ்கோர் எடுத்திருக்காங்க. ஆக்சுவலி 450, 400, 500, 520 அது எல்லாமே. ஒன் ஆஃப் த டாப் ஸ்கோரர் வந்து சுஜிதா. ஆமாம், எனக்கு தெரியும் இல்லை, ஒன் ஆஃப் த டாப் ஸ்கோரர் வந்து சுஜிதா. ஏன்னா வந்து 570 அபவ் வந்து வி கேன் ஈஸிலி கவுண்ட். ஸோ அதில் வந்து 570 அபவ் வந்து டாப் 3ல சுஜிதாவும் ஒரு பர்சன். உனக்கு தெரியாது, பட் எனக்கு தெரியும்ல. சரி, ஓகே. ஸோ 572 நீங்கள் ஸ்கோர் பண்ணிங்க நீட்டில், கரெக்டாக? ஆனால் கவர்மெண்ட் காலேஜ் அங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தீங்க. பட் ஆனால் அப்புறம் ஏன் அப்ராட்? சார் லாஸ்ட் மினிட் வேறு கவுன்சிலிங்க்கு செல்ஃப் ஃபினான்ஸ்க்கும் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். சரி, ஓகே, இங்கிட்டும் டைம் நிறையா பாஸ் ஆகிடுச்சு, நவம்பர் ஆயிடுச்சு. இங்கிட்டும் நிறையா டைம் கொஞ்சம் தான் இருக்குது. ஸோ இன்னும் இயர் வேஸ்ட் பண்ணி அது என்ன ப்ரிடிக்ட் பண்ண முடியாது ரிசல்ட் எப்படி இருக்குங்கிறது. ஸோ இதை ரிசர்ச் பண்ணுறப்போ இது ஓகே, இந்தியன் கரிக்குலம் அட்லாஸ்ட் எல்லாமே நெக்ஸ்ட்டும் கொண்டு வராங்க. 6 இயர்ஸ்க்கு அப்புறம் எல்லாருமே ஒரே இதில் தான் போகிற மாதிரி இருக்கும். எல்லாத்துக்கும் ஈக்குவல் காம்படிஷன் வந்துடும். ஸோ அந்த ரேட் ரேஸில் ஓட வேணாம்னு சொல்லிங்க. அதனால் நீங்கள் வியட்நாம்னு சூஸ் பண்ணிங்க. ஓகே. எப்படி வியட்நாம் பார்த்தீங்க சுஜிதா? எப்படி உங்களுக்கு வியட்நாம் பற்றி தெரியும்? 12th முடித்தோடனே பார்த்தேன். அப்போது நீட் ஸ்கோர் ஒரு 400 கிட்டே இருந்துச்சு. அப்போவே திவ்யா மேம் கிட்ட பேசியிருந்தேன் நான். ஆனால் அப்போது வீட்டில் இப்போ வேண்டாம், இவ்வளோ மெச்சூரிட்டி இல்லை, உடனே சர்வை ஆகும், கஷ்டமாக இருக்கும்னு சொல்லி திரும்ப படித்தேன். லாஸ்ட் திரும்ப நம்ம பிளான் பண்ணது நடக்கல. அகெயின் வந்து திருப்பி ஆஃப்டர் 1 இயர் அகெயின் காண்டாக்ட் பண்ணீங்க, கரெக்டாக? அகெயின் காண்டாக்ட் பண்ணி லைக் வந்து நான் வியட்நாமே வரேன் மேம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஸோ ஃபஸ்ட்டு நான் உனக்கு சஜஸ்ட் பண்ணது பிசிடியூ தான் சஜஸ்ட் பண்ணியிருந்தேன். ஆமாம். ஓகே. அதுக்கப்புறம் நிறைய கன்ஃபியூஷன்ஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் சுஜிதா வந்து ஆக்சுவலி தேனியிலேருந்து சென்னையே வந்திருந்தாங்க. ஹில்டனில் வந்து நம்ம ஈவெண்ட் கண்டக்ட் பண்ணியிருந்தோம் இல்லையா? வியட்நாம் மெடிக்கல் எஜுகேஷன் ஃபேர் வந்து கண்டக்ட் பண்ணியிருந்தப்போ ஸோ சென்னை வந்துட்டு ஈவெண்ட் எல்லாமே முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் டெசிஷன் எடுத்தீங்க, கரெக்டாக? ஓகே, வியட்நாமே ஓகே, ஃபைனல் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, கரெக்டாக? ஸோ எனக்கு வந்து உன்னோட ஹானஸ்ட் ஒப்பீனியன் எனக்கு, நான் வேறு எதுவுமே கொஷின்ஸ் கேட்கல. பிகாஸ் எனக்கு எல்லாமே தெரியும். லைக் நீங்கள் ஒரு டாப் ஸ்கோரர், நீ ஏன் வந்து அப்ராட்னு ஒரு விஷயம் சூஸ் பண்ணீங்க அப்படின்றத சொல்லிட்டீங்க. ஸோ அப்ராடை தாண்டி வியட்நாம் வந்து ஏன் யோசிச்சிங்க? ஏன்னா அப்ராடில் நிறைய கண்ட்ரீஸ் இருக்குல்ல. ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் நிறைய கண்ட்ரீஸில் படிக்கிறாங்க. எல்லாருக்கிட்டையுமே இன்ட்ராக்ட் பண்ணி எல்லாம் கேட்டப்போ ஏன்னா நீ நிறைய கொஷின் கேட்பேன். ஓகே, சொல்லு. அவள் எல்லாருக்குமே ட்ராபேக்ஸ் நிறையா இருந்துச்சு. கிளைமேட் வந்து ஒரு பெரிய இஷ்யூவாக இருந்துச்சு. அதை நம்ம நிறைய பேர் கன்சிடர் பண்ணுறது இல்லை. ஆனால் அதுவுமே நம்ம ஸ்டடீஸை பாதிக்குங்கிறது ஒரு இது. ஃபுட்டு, அப்புறம் நிறைய இடத்துல ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் கிடையாது. அவங்களே செல்ஃப் குக் பண்ணி சாப்பிடணும். அதுக்கே டைம் நிறையா வேஸ்ட் ஆகுங்கிற மாதிரி. ஸோ எல்லாமே கன்சிடர் பண்ணுறப்போ இது ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருந்துச்சு. ஏன்னா ஐராலே ஹாஸ்பிட்டாலிட்டியும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ ஓகே, அதனால் இங்கே படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட நிறைய பேர்கிட்ட பேசணும் தெரியும். ஏன்னா நிறைய பேர்கிட்ட பேசினல, நிறைய பேர்கிட்ட நிறைய டவுட்ஸ் கேட்டீங்க. ஸோ அதனால் அட்லாஸ்ட் ஓகே, எல்லாமே நெக்ஸ்ட்டுங்கிற ஒரு இதில் வரனால இது பெஸ்ட்டாகவும் இருந்துச்சு. நெக்ஸ்ட் கிளியர் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும் இந்த இந்தியன் கரிக்குலம் மோஸ்ட்லிங்கிறது. ஓகே. ஸோ ஏன்னா நிறைய பேர் வந்து நான் நீட்டில் நல்ல ஸ்கோர் பண்ணாலும் வந்து நெக்ஸ்ட் இயர் பார்த்துக்கலாம், நெக்ஸ்ட் இயர் வந்து நமக்கு நல்ல ஸ்கோர் கிடைக்கும். லைக் நம்ம இப்போ 570 எடுத்துருக்கோமா, 600 நெக்ஸ்ட் இயர் எடுப்போம். பட் 600 நெக்ஸ்ட் இயர் எடுக்கும்போது அந்த டைமில் என்ன சுச்சுவேஷன் இருக்கும், அந்த டைமில் என்ன காம்படிஷன் இருக்கும் அப்படின்றது நமக்கு தெரியாது. ஸோ இந்த மாதிரி நீட்டில் நல்ல ஸ்கோர் பண்ணியுமே வந்து ஒரு டெசிஷன் எடுக்காமல் வெயிட் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எனி சஜஷன்ஸ்? அது எல்லாமே அவங்களோட இது தான். இப்போ உங்களுக்கு அங்கே உங்களால் முடியும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எங்கே போனாலும் ஷைன் ஆகலாம். ஸோ நான் பயந்து தான் இங்கே வந்தேன். எனக்கு நெக்ஸ்ட் இன்னொரு தடவை எடுக்கிறதுக்கு பயந்து தான் நான் இங்கே வந்தேன். உங்களால் ட்ரை பண்ண முடிஞ்சால் பண்ணுங்கள். கான்ஃபிடென்ஸ் உங்கள் மேலே இருந்துச்சுன்னா ஓகே, இல்லாட்டினா பெட்டர் ஆப்ஷன்ஸ் இருந்தால் அதுக்கும் ட்ரை பண்ணலாம், தப்பு இல்லை. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் இந்த இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணதுக்கே. தேங்க்யூ.